சங்கீதம் 115 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவ்வளோதான் செய்தியே, அவ்வளோதான் செய்தியே. என் ஆத்மாவே சொல்லிட்டு போயிடலாம். அவர் நம்மளை நினைச்சிட்டாரு, அவர் ஆசீர்வதிச்சிட்டார், அவ்வளோதான். ஹல்லேலூயா. பாருங்க, the Lord has kept us in mind, he will bless us. அவர் எங்கே வச்சிருக்காரா? நம்மளை நினைவில் வைத்திருக்கிறார். மைண்டில் எப்பயுமே நம்ம நினைவாக இருக்காராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உன் நினைவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் அடுத்த வேலை என்ன செய்யணுன்றதை நீங்கள் யோசிக்கிறீங்க, அது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நினைவாகவே இருக்கிறேன். சங்கீதம் 40:17 பார்க்குறோம், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். தாவீது சொல்கிறார், அவர் எங்கே இருந்தால், வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்கும் போதும் சரி, அரசனாகி அரியணையில் உட்காரும் பொழுதும் சரி, கர்த்தர் என்மேல் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் என்மேல் நினைவாக இருக்கிறான். அப்புசாமி ஐயாவையே நினச்சிட்டு இருக்கார் ஆண்டு. ஒன்று நீங்கள் நினைக்குவானா, ஓ என்னை மட்டும் நினச்ச போது என் மனைவியை நினைக்குவானான், எல்லாரையும் நினச்சிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. கர்த்தர் என் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்காக அவர் நினைக்கிறாரா? அவர் ஆசீர்வதிக்கிறபடியாய் நினைக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 54-55. ஏன் அவர் நம்ம நினைச்சிருக்காரு? நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து. பாருங்க, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்யணும். ஆண்டவர் யாரு? இரக்கம் உள்ளவர், இரக்கத்தின் தேவன். என்றென்றைக்கு இரக்க செய்யும்படியாக நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். அதனால தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். யார் நிமித்தம் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம், ஆதரவு? ஆபிரகாமின் நிமித்தம். கடந்த நாட்களை செய்தியில் பார்த்தோம், ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்தை கர்த்தர் காப்பாற்றினான்னு பார்த்தோம் இல்லையா? லோத்தை தேவன் பாதுகாத்தார், காப்பாற்றினார். அதே போல் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாக்கும்படி, யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் ஆதரிக்கும்படியாக ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாரு? நம்மளை ஏன் அவர் நினைக்கணும்? நம்ம யார்? ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆபிரகாமின், விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் நான் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆபிரகாமின் சந்ததி. விசுவாசியாதவங்க கீழே இருங்க. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளே இல்லை. அப்போ ஆபிரகாமின் சந்ததியில் எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். இந்த நினைவு ஏன் வருது? இப்படிப்பட்ட நினைவு, இந்த நினைவு எப்படிப்பட்டதுன்னா தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நினைச்சிட்டாருன்னா இது உங்களோட முடிவது அல்ல. ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டும் உன்னை விசாரிப்பேன். நீங்கள் தேவனை பற்றி கொண்டா, தேவனை மாத்திரம் தெய்வமாக கொண்டா 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன். நீங்கள் எத்தனை தலைமுறையை அதிகமாக பார்க்க முடியும்? 3. அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 4 பார்க்குறாங்க ஓரளவு. நாங்கள் சென்னை பக்கம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்கவங்க சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிடுறதால நீங்கள் 4ஆம் தலைமுறை கூட சிலர் பார்த்துட்றாங்க. ஆனால் 1000 தலைமுறையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நமக்கு தெரியாது. ஏன்னா நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாம் ஆண்டவரை அண்டிக் கொண்டோம், தெய்வத்தை பற்றி கொண்டோம். இந்த தெய்வம் நம்முடைய தலைமுறை எல்லாம் தாங்குமா? ஹல்லேலூயா. அதான் ஒருவேளை நீங்கள் இந்த காலை வேளையில் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி முடியும், எவ்விதமாக இருக்கும் எனக்கு ஏன்னா நம்ம அதுதானே நினைக்கிறோம். நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்கள பத்திரமா பாதுகாத்துக்கிறோம். நமக்கு அடுத்தது அவங்களை யார் பார்த்துக்குவா? எனக்கும் அந்த ரொம்ப கவலையாக இருக்க. வயதான நாட்களை ஏசப்பா நீங்கள் எங்கள் ஐசக் கொடுத்துருக்கீங்க, எங்கள் ஐசக்கு பிள்ளைகளை காணும் மட்டும் எனக்கு நல்ல ஜீவனை தாங்க, அவன் நல்லா இருக்கிறத என் கண்கள் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்கிற மாதிரி தானே உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் அந்த நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் நிற்கும். ஹல்லேலூயா.
அந்த தேவனை கரங்களை தட்டலாமா? உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர் பொறுப்பெடுத்துட்டாரு. எல்லா ஃபுல் ஜெனரேஷனையும் அவர் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டார். ஹல்லேலூயா. எனவே அந்த பயத்தை நீங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன நினச்சி என்னை ரட்சித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க, அதே போல் என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்னும் இருக்கிற அடுத்த சந்ததியர் எல்லாம் உண்மை விட்டு தூரம் போகக்கூடாது. தலைமுறையாகவும் இயேசுவை அண்டிக் கொள்ளணும்னு நாம் ஜெபிக்கணும். ஏன்னா அவர் நினைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 21:5 வாசிங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். சிலருடைய நினைவுகளை இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீதிமொழிகள் 21:5 ஜாக்கிரதை உடையவனுடைய நினைவுகள் செல்வம். அவனுடைய நினைவெல்லாம் என்ன இருக்கும்? நல்ல சொத்தை சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், ஜாக்கிரதையாக சம்பாதிக்கணும். இதுதான் அவங்களுடைய நினைவு. பதறுகிறவனுடைய நினைவு தரித்திரத்துக்கு. பதறி அவன் எல்லாத்தையும் இழந்து போவான். அதுக்கு தான் நம்ம பண்ணது. பதறாத வாழ்வும் சிதறாத மனமோ பரிசாக எனக்கு தாங்க ஆண்டவரே. நமக்கு வாழ்க்கையில் பதற்றம் இருக்கக்கூடாது. நம்முடைய மனம் சிதறி போகக்கூடாது. அங்கே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஒரே நோக்கம், தெய்வம்னு இயேசு தான் தெய்வம்னு அறிஞ்சிட்டு அந்த தெய்வத்தை பற்றிக்கொள்ளணும். புரியுதா? குந்தி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாதா? அங்கே ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அங்கேயும் இங்கே ஒருவர் கால் வைத்து இருக்கக்கூடாது. ஒரே கால் நிற்கணும். 2 காலம் ஒரே இடத்துல நிற்கணும். எந்த இடத்துல? ஆலயத்தின் பேரிலே, தேவனுடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நின்று பாருங்களேன். அதுதான் இங்கே சொல்லப்பட்டுகிறது. பதறுகிறவனுடைய நினைவு தரித்திரத்திற்கும் ஏதுவானது. அதே நீதிமொழிகள் 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். பாருங்க, நீதிமானுடைய நினைவு நியாயமானது, துன்மார்க்கனுடைய நினைவு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு இருக்கும். 12:26 நினைக்கிறேன். அருவருப்பானது. அப்போ பாருங்க, நான் ஜாக்கிரதையினுடைய நினைவு செல்வத்தில் இருக்கும், பதறுகிறவனுடைய நினைவு தரித்திரருக்கு ஏதுவாக இருக்கும். நீதிமான்களுடைய நினைவு நியாயமானவைகள், துன்மார்க்கனுடைய நினைவு கர்த்தருக்கு அருவானப்பானது. இதில் எதில் நீங்களும் நானும் எங்கே நிற்கிறோம்? நீதிமான்களுடைய நினைவு நியாயமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நியாயமானவைகள். அப்போ நியாயமாக இருக்கணும். ஆனால் ஆண்டோட வார்த்தை ஆதியாகமம் புத்தகத்தில் 6:5 சொல்லுது பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. டோட்டலாக எல்லாத்தையும் அடிச்சு போட்டேன். நீதிமான் இல்லை, துன்மார்க்கன் இல்லை, ஜாக்கிரதை உள்ளவனும் இல்லை, பதறுகிறவனும் இல்லை. யாரு? மனுஷனுடைய நினைவுகள் நித்தம் இங்கே கை வச்சு சொல்லுங்க. நித்தம் பொல்லாததே சிந்திச்சா எப்படி? நல்லது தான் செய்யுங்களேன், நீதியானது தான் செய்யுங்களேன், நினைங்களேன். ஆண்டவர் சொல்ல மனுஷன் நினைவுகள் நித்தம் பொல்லாததாக போச்சு. டோட்டலாக அடிச்சிட்டார் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு சொல்கிறாரு பாருங்களேன், நம்மை குறித்த அவனுடைய நினைவுகள் தலைமுறைக்கு நிற்கும். ஏசாயா 11:1 ஒருத்தர் வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். யார் அவரு? இயேசு. அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. இந்த காலையில் தான் உதாரணம், இந்த மரத்தை நான் வெட்டுறேன். எந்த அளவு வெட்டுவேன்? ஓரளவு கொஞ்சம் தூரம் வெட்டுவேன் இல்லையா? வெட்டி போட்டவனே ஏதாவது வெட்டப்பட்ட மரம் தலைக்குமா தலைக்காதா? தலைக்கும். சில சமயத்தில் பட்டு போயிடுது, பார்த்துருக்கீங்களா? பட்டு போயிடும். ஆனால் நம்ம கிட்ட போய் நான் தினமும் அந்த முருங்கை மரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் முருங்கை மரம், அந்த கீரை எல்லாவற்றையுமே நான் ரொம்ப அதனால் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிறேன். பாஸ்ட்டுக்கிட்டேருந்தே நான் பாதுகாத்து வச்சுக்கிறேன் அதை. ஏன்னா அது திடீர்னு வெட்டிடலான்னு சொல்வார். நான் தான் இருக்கட்டும் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கே. காய் எடுத்துகிட்டு போகிறாங்களே, கீரை, எனக்கு கொஞ்சம் செடி வேணும்னு ஆசை. அதனால தான் இந்த சின்ன தோட்டத்தை நான் பாதுகாத்து வச்சுருக்கிறேன். நல்ல தென்னை மரத்தெல்லாம் பாஸ்ட்டு சக்குன்னு வெட்டி போட்டாங்க. நல்ல வேப்ப மரம் நிழல் தருதையும் வெட்டிட்டாங்க. ஏன்னா சர்ச் அந்த காம்பவுண்டுக்காக. ஆனால் இந்த மரத்தை வெட்டும் பொழுதெல்லாம் நான் நினைப்பேன், கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்து பார்ப்பேன், ஒரு வாரம் கழித்து
எங்கேயாவது தலைஞ்சிருக்கா, துளுத்திருக்கான், அந்த குட்டி குட்டியாக 2 அப்படியே வந்திருக்கும் பாருங்களேன், அடி மரத்துலேருந்து சந்தோஷப்படுறவோ பொழைச்சிருச்சு மரம் நல்லா தலைஞ்சிருச்சின்னு. அதுபோல் பாருங்கள், ஈசாயினும் அடிமரத்துலேருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை குறித்த அவருடைய நினைவுகள். தேவனுடைய நினைவுகள் நம்மை குறித்து என்னன்னா, தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. அதே ஆண்டோட வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டது, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள், உன் தலைமுறை எது? உங்கள் பிள்ளைகள் தான் உங்கள் தலைமுறை. பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அடுத்தது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஆதியாகமம் 30 சங்கீதம் 103:17 ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும். பாருங்க, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலேயும் இருக்கும். என்றென்றைக்கும் உள்ளது. அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் என்னோட மாத்திரம் அல்ல, என் தலைமுறைக்கும் நீங்கள் தர போறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட முடியல, என் தலைமுறைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர போறீங்க. ஹல்லேலூயா. அடுத்தது 2வதாக பார்க்குறோம், இந்த நினைவு, அவர் நினைத்த நினைவு எப்படிப்பட்டதுன்னா, நம்மை குறித்த நினைவு உயர்ந்த நினைவு. ஏசாயா 55:8. ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் எங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பாருங்க, நீ ஏதோ நினச்சிருக்கலாம், ஆனால் அது என் நினைவு இல்லை. நீ ஏதோ ஒரு வழி போகலாம், அது என் வழி அல்ல. என்னதான் அது? அடுத்த வசனம் வாசிங்க. பூமியை பார்க்கிலும் வாசிங்க. பூமியை பார்க்கிலும் என்னாச்சு? வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. வானம் எங்க இருக்கு? உங்களுக்கு கரத்தை உயர்த்தி இப்படி பிடிங்க பார்க்கலாம் எங்கேயாவது. அவ்வளோதான் உங்கள் அளவு. உங்களால் நினச்சி எடுக்கிறது ஒரு ஸ்டெப் ஒன்று கொஞ்சம் அப்படி ஜம்ப் பண்ணலாம் கொஞ்சம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, பூமியை பார்க்கல வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய நினைவு உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்கள் வியாபாரத்தை குறித்து, உங்களோட வருமானத்தை குறித்து, உங்கள் வேலைகளை குறித்து எப்படி இருக்கிறது? உயர்ந்ததாக இருக்கு. நீங்கள் ஒரு சின்ன அளவில் தான் லிமிட், ஒரு அளவில் நீங்கள் எடுக்கலாம், சம்பாத்தியம் எடுக்கலான்னு நினைக்கலாம். ஒரு சின்ன அளவு வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கலாம். ஒரு சின்ன ஞானத்தை வச்சு சின்ன காரியத்தை செய்யலான்னு நினைக்கலாம். இந்த படிப்புக்கு இந்த சம்பளம் தான் கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைக்கிறேன் உயர்ந்த இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஏன்னா நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் உயர்ந்திருக்கு. நம்ம எல்லாமே ஹையாக தான் திங்க் பண்ணணும், ஹையாக தான் யோசிக்கணும், எல்லாமே உயர்ந்ததான் நினைக்கணும். எவ்வளோ மார்க் வரும்னு 10th பிள்ளைங்களை கேட்டு பாருங்களேன். மோனிகா எவ்வளோ சொன்னா? ஐயோ அம்மா ஃபெயிலே ஆனாலும் ஆயிடுவேன் ஒரு சப்ஜெக்ட்டுன்னுவான். ஆனால் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்திருப்பா. ஹல்லேலூயா. எடுத்து இன்றைக்கி ஹையர் ஸ்டடீஸ் போக கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நான் தான் ஐசக் சொல்லுவேன், ஐசக் நீ 90 100 நினைச்ச 98ன்னு நினச்சாதான்டா 78வது வாங்குவேன். அதனால் நீ 98ன்னு நினைடான். நினைக்கிறதுக்கு என்ன கஷ்டமா? காசா பணமா நினைக்கிறதுக்கு? இல்லை, நினைக்கிறதுக்கு ஏன் கவலை பண்ணோம்? ஆனால் நீ நினை, அட்லீஸ்ட் ஒரு 78வது நீ வாங்க முடியும்னு சொல்லுவான் அப்போ படிக்கும் போதே. ஹல்லேலூயா. அவன் +2 வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தான். இப்போ நல்லா அழகாக 85% எடுத்துகிட்டே இருக்கான். அதனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்படி தான் நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி காலையில் செய்தியில் அப்படி தான் சொன்னேன். நம்ம ஹென்ரி சாரும் ஆனி மேமும் ஜாஷ்வா பிறக்கும் போது ஜாஷ்வாவை டாக்டர் ஆக்கணும்னு நினச்சிருப்பாங்களா? இருக்கிற அப்போ ஆரம்ப நாட்களில் சில கஷ்டத்தில் ஊடாக வந்திருப்பாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க,
ஏதோ குழந்தைய கர்த்தர் நமக்கு தந்த ஓரளவு முடிச்சிட்டோம், ஏதோ ஒன்று படிச்சுட்டு போட்டோம் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவரின் நினைவு என்ன? ஜாஷ்வா குறித்து ஒரு டாக்டரை கொண்டு வந்திருக்கார் பாருங்க. நம்ம அருண் பிரகாஷ் டாக்டர் அவர் டாக்டர், அவர் பிறக்கிற குழந்தை அதே நாலேஜில் இருக்குன்னு தெரியுமா? இவர் டாக்டராக இருக்கலாம், அவன் ஒரு முட்டாளாக இருந்தால் என்ன பண்ணுறது? இல்லை, ஏதோ ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க ரோஷினியும் டாக்டர் ஆக்கியிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நினைவுகள் பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து நினைவு என்ன, ஆனால் தேவனுடைய நினைவு அவர்களை குறித்து என்ன? ஹல்லேலூயா. அப்போ நினச்சி பாருங்க, நீங்கள் நினைக்கணும், பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்போ அவங்க நினைவு அப்படி தான் இருக்குது. அது போல் என்னை நீங்கள் உயர்த்தி வைப்பீங்க, அதற்காய் நன்றின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டர் அடிக்கடி சாட்சி சொல்வார். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவுசெய்து எங்கே போனாலும் இதை சொல்லாதீங்கன்னு சொல்லி பிடிச்சி வைப்பேன். டமால்னு போய் வெடிச்சு விட்டுருவார். நான் 10th ஃபெயில் தான் சொல்லிக்கிட்டே வருவாரா. அப்புறம் ஏன் சொல்கிறேன்னா, அவர் உயர்த்தினதை சொல்கிறாரு. அப்போது நான் 10th ஃபெயில் ஆனேன், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு நல்ல படித்த மனைவியை கொடுத்து நல்ல ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கி என்னை டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டராக உயர்த்தி வச்சிருக்காருன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த உயர்வு யார் கொடுத்தது? கர்த்தருடைய நினைவில் இருக்குது. ஹல்லேலூயா. சுரேஷ் குறித்து தேவனுடைய நினைவில் வைத்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை மறந்து போகலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருவேளை இன்றைக்கி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய உறவுகளோ உங்களை மறந்து இருக்கலாம், உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு தராமல் போயிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் கூட வாசிங்களேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அன்னாளை குறித்து கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். கேட்டால் 6 குழந்தை கொடுத்துட்டார். 1 கேட்டால் 6 பெற்றுக்கொண்டான். இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 30வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 30:22. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால். 30:20. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ராகேலை நினைச்சிருக்க. அந்த நினைவு இருக்கணும் ஆண்டவர்களுடைய இருதயத்தில், அந்த மைண்டில் நம்ம நினைவு இருக்கணும். அன்னாளை நினைத்தார், ராகேலை நினைத்தார், கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மலட்டுத்தன்மை, குழந்தை மாத்திரம் இல்லை, குழந்தை இல்லாத கர்த்தர் குழந்தையை தர வல்லவர். ஏன்னா உங்களுக்கு முன்பாக நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னையே ஆண்டவர் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். ஏன்னா நான் போகிற பக்கத்தெல்லாம் என் சாட்சியை சொல்லும் பொழுது அவங்க நீங்கள் தானே அவங்கன்னு கேட்பாங்க. அப்போ எந்த அளவு இந்த சாட்சி பரவி இருக்குன்னு தெரியல. நான் அப்போ இந்த சாட்சி நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், அந்த நபர் நீங்கள் தானான்னு அப்படியே கிட்ட பார்த்துட்டே இருப்பாங்க என்ன. ஏன்னா அவ்வளவு தேவன் மகத்தான காரியத்தை செய்தார். தேவன் ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல. அவர் புருஷன் கொடுக்க முடியாது, ஆனால் தேவன் உங்களுக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்னாளை நினைத்த ஆண்டவர், ராகேலை நினைத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அது வறண்டதாக இருக்கலாம். அழகான ஒரு ஏசாயால ஒரு சங்கீதம் இருக்குது, வறண்ட வனாந்திரமான அந்த நிலத்தை ஆண்டவர் கடுவெளி கழித்து அதை புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கடுவெளி கழித்துனா என்ன? வெறும் வனாந்திரம், வயல்வெளி. அங்கே ஒன்றுமே வயல்வெளியில் வனாந்திரம், வறண்ட நிலம். இதை எப்படி ஆண்டவர் மாற்றுறாரா? நல்ல கழித்து புஷ்பத்தை போல. புஷ்பனா என்ன? பூ தோட்ட போல செழிக்க பண்ணிக்கிற ஆண்டவர். ஒருவேளை உங்கள் வியாபாரத்தில் அப்படி இருக்கா, வறட்சி இருக்கா, குடும்ப சமாதானத்தில் ஒரு வறட்சி இருக்கா, வனாந்தரத்தை பார்க்குறீங்களா, உங்களுடைய தொழில், உங்கள் வருமானம், கடன் பிரச்சனை, தொல்லை, இதெல்லாம் வறண்டு போயிருக்கிறதா, அல்லது என்ன இனி நான் செய்ய போகிறேன்னு ஒன்றும் தெரியலையே, எதிர்காலத்தை குறித்து நான் ஒரே கஷ்டமாக இருக்கேன், என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறேன்னு தெரியலையேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அவர் நீங்கள் நினைப்பதை, உங்கள் நினைவு வேற, என் நினைவுகள் வேற. ஹல்லேலூயா. என்னுடைய நினைவுகள் உன்னை குறித்து உயர்ந்ததாக இருக்கிறது.
ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கடு வெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்க பண்ண என் தேவனால் கூடும். நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் கூடும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த உயிரை குறித்த இன்னொரு அருமையான ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் அந்த மகனை உயர்த்தினார். சுயம் பாகி பானபாத்திரக்காரன் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரு சொப்பன யோசேப்பை சிறைச்சாலையில் இருக்கும்போது வாசிங்க, எடுத்து வைத்துக்கோங்க அந்த பகுதியை. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 5 முதல் 23 எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. எனவே சுயம்பாகி பானபாத்திரக்காரன் 2 பேரும் ஒரு சொப்பனத்தை காண்றாங்க. கூட யோசேப்பு இருக்கார். இவங்க சொப்பனம் பார்த்த உடனே வாசிங்க. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அவங்க கலங்கி போயிருக்கிறாங்க 2 பேரும் சொப்பனத்தை பார்த்து கண்டுட்டு. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோடு காவல் பண்ணப்பட்ட பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்றும் தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே, அதே வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்ப ஏற்கனவே இழந்து போன அந்த வேலை யாருக்கு வந்துருச்சு? பானபாத்திரக்காரனுக்கு வந்தது. ஏன்னா அவன் ஏதோ தவறு செய்தான் நினைச்சு ஜெயிலில் போட்டாங்க. திரும்பவும் ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தி, யோசேப்பின் மூலம் வெளிப்படுத்தி அதே வேலையை கர்த்தர் ப்ரொமோஷனை கொடுத்து கொண்டு போய் நிறுத்திட்டாரு. ஆனால் யோசேப் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். 14ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்க. 14. இதுதான் அதன் அர்த்தம். 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் நீ இதெல்லாம் சொல்லுது. இது மாத்திரம் சொன்னது இல்லாம யோசேப்பு அவர்கிட்ட சொல்றாரு, பானபாத்திரக்காரங்கிட்ட, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து, என் மேல தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இது யார் சொல்றது? யோசேப்பு யார் சொல்றாரு? அந்த பானபாத்திரக்காரங்கிட்ட எவ்வளோ அழகாக கெஞ்சி சொல்கிறார் பாருங்களேன். ஏன்னா அந்த இடத்துல அவரால் இருக்க முடியல. தப்பு செய்யாமல் அவர் அந்த இடத்துக்கு போயிட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, நான் எந்த தப்பும் செய்யலை, நான் ஒரு எபிரேயன், இந்த இடத்துல வந்து வைத்திருக்கிறாங்க என்ன, நான் ஒன்றும் தப்பு செய்யலைங்கிறாரு. ஆனால் பாருங்க என்ன அழகாக, நீ வாழ்வடைந்திருக்கும் போது, இப்போ நீ என் கூட இங்கே கஷ்டப்படுற, ஆனால் நீ நல்லா இருக்கும்போது என்ன என் மேலே என்ன பண்ண, என்ன நினைத்துக்கோ, என் நினச்சி பாரு, என்னை கொஞ்சம் அப்படி நினைச்சுப்பா. நம்ம சொல்கிறோம்ல, நீ என்னை நினச்சி பாருன்னு சொல்கிறோம்ல. ஆனால் இப்போ நினைக்கிறேன்னு சொன்னவங்க டாட்டா சொல்லிட்டு போனவங்க அதோட திரும்பி பார்க்குறோமா, நினைக்கிறோமா? 10th நல்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அப்படி தான் சொல்லுவேன், பாய் பாய், திருப்பி என்னை நினச்சிக்கொடி, மறந்துடாதடி, அடுத்த முறை பார்க்க எப்போ பார்த்தாலும் என்னை நினச்சிக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் அதோட மறந்துடுவோம். அடுத்த ஸ்டடீஸ் காலேஜ் போயிடுவோம். அங்கே போனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படி தான் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வருவோம். நீ நானும் ஒன்றா இருக்கலாம், அதோடு அங்கே மறந்து போயிடுவோம். அடுத்தது கல்யாணம்னு ஒரு கட்டு போட்டவனே எல்லாரையும் மறந்துடுவோம். அவங்களுக்கு அடிமைத்தன வேலை செய்வதே பெண்களுக்கு சரியாக போயிடும். அவங்களும் நமக்கு அடிமையாயிடுவாங்க, நாம் அவங்களுக்கு அடிமையாயிடுவோம். எதுவுமே எல்லாமே நினைத்து இங்கே. ஆனால் அதுதான் மனுஷன், அவ்வளோதான் அவனோட மனுஷன் நிலைமை இங்கே. அதுதான் பாருங்களேன் இந்த பானபாத்திரக்கார நிலைமை. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு கெஞ்சறார் இவர். இத்தனை கெஞ்சின பிறகு மறக்கலாமா? ஆனால் அங்கேயே பாருங்கள் 23வது வசனம், அதிலே கடைசி வசனம்.
ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, இவ்வளோ பெக் பண்ணுறான், தயவா நினச்சிக்கோ, என்னை தயவு பண்ணி எனக்காக என்னை இது போல் சொல்லு, நீ நல்லா இருக்கும்போது என்னை நினைடா, இப்போ நீ பரவாயில்ல, நீ என் கூட இருக்க, நீ நல்லா இருக்கும்போது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அப்படி சொல்லிட்டு வந்திருப்போம், நம்ம நல்லா இருக்கும்போது உன்னை பார்த்துக்கிறேன், நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சு உனக்கு எத்தாந்து கொடுக்குறேன்னு சொன்னவங்களாம் அதோட அவள் தான் மறந்தே போயிட்டாங்க. வெளிநாடு போய் நான் அங்கே போய் உங்களை மறக்கவே மாட்டேன், சர்ச்சை மறக்க மாட்டேன், ஆலயத்தை மறக்க மாட்டேங்கன்னா டோட்டலி மறந்து போயிட்டாங்க இல்லையா? ஆனால் அதே போல் சொல்லுவோம், நம்ம இத்தனை வருமானம் வந்தவுடனே நான் ஆண்டவருக்காக செய்வேன் பொருத்தனை பண்ணவங்க மறந்து போயிட்டாங்க. இதுதான் மனுஷனுடைய நிலைமை, நான் குறையாக சொல்லலை, இதுதான் மனுஷனுடைய இயல்பு, அவ்வளோதான் நம்ம மைண்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அடுத்த அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம், அவன் ஒரு ராஜா ஒரு சொப்பனத்தை காண்றாரு. 2 வருஷம் போயிடுச்சு. ஆண்டவர் சும்மா விடுவாரா? இவன் இவ்வளோ கெஞ்சினானே பானபாத்திரக்காரங்கிட்ட, அவன் மறந்து போயிட்டான். ஆனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? அதை மறக்கல. ராஜாவுக்கு ஒரு சொப்பனை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்தை அப்போ இவனுக்கு ஞாபகம் வருது. 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது நான் செய்த தப்பு. ஒருத்தர் சிறைச்சாலையில் என் சொப்பனத்தை எனக்கு வெளிப்படுத்தினா, அதே போல் ஐயோ ராஜாவே, உங்களுக்கு ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு ஒருத்தர் உள்ளே இருக்கான் ஜெயிலில், அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது அப்போ தான் அவனுக்கு நினைவு வருது. எப்போ எவ்வளோ காலங்க, 2 வருஷம் சென்ற பின்பு ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அப்போ அவனுக்கு நினைவு வருது. அந்த நினைவில் அதே அதிகாரத்தில் 38வது வசனம், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷரை போல வேறொருவன் உண்டோ என்றான். பாருங்க, பார்வோண்டு சேவி எல்லா பிரெயினும் திறக்கிறார் ஆண்டவர். யாருக்காக? 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 யோசேப்புக்காக. அவன் திறக்கப்படுது. இவனை பார்வோன் சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. என் கனவை இவ்வளவு தெளிவா நீ அழகா அதுக்கு அர்த்தம் சொன்னதால உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். இப்ப பாருங்க, ப்ரொமோஷன் வந்துருச்சா? எங்க இருந்தவர்? சிறைச்சாலையில் இருந்தவர் எங்க போயிட்டார்? இப்போ நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். பாருங்க எவ்வளவு உயர்வு, பதவி உயர்வு பாருங்க. கைதிக்கு எங்க போச்சு இப்போ உயர்வு? அரண்மனைக்கு போயிட்டார். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடங்கி நடப்பாங்க. உட்காருனா உட்காருவாங்க, எழும்புனா எழும்புவாங்க, அடங்கி நடப்பாங்க. யோசேப்பு எபிரேயர். இப்போ போயிருக்கிற இடம் எந்த இடம்? எகிப்து. அடிமையாக கொண்டு போன இடம் எகிப்து. ஆனால் அந்த எகிப்தில் அடிமைகளாக இருக்க வேண்டிய அவன் இப்போ என்ன ஆயிட்டாரு? அதிகாரி ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆடு மேய்த்த தாவீதை அரசனாக உயர்த்தது உண்மை. அதே போல் அடிமையாக இருந்த யோசேப்பை அதிகாரியாய் ஆக்கினதும் எந்த ஆண்டவர்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க பதவியிலன்னு கவலைப்படாதீங்க. உங்களை அடுத்த பதவிக்கு நேராய் உயர்த்த தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் அவங்க அடங்கி இருப்பாங்கன்னு மாத்திரம் இல்லை, அடுத்தது சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். 12வது வசனம், 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி, அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய மோதிரத்தையே அவர் கையில கொடுத்துட்டாரு. அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக்கினான். எல்லாம் மோதிரம் போட்டாச்சு, மெல்லிய வஸ்திரம் போட்டாச்சு, நல்ல சரப்பணி போட்டாச்சு. இப்போ எங்கே அனுப்பிட்டாரு? ரதத்தில் போய் எல்லாவற்றையும் பார்த்துட்டு வான். எல்லாரும் இவருக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா? தெண்டனிட்டு பண்ண சாஷ்டாங்கமாக விழும்படியாக கர்த்தர் உயர்வை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது அமைதியாக இருக்கக்கூடாது. ஆமாண்டவரே, நாங்கள் இப்படி தான் இருக்கணும், நாங்கள் இப்படி தான் உயர்ந்திருக்கணும், எங்கள் வாழ்க்கையில் உயர்வு வேணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளத்தில் ஆசை வந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா.
பாருங்க அடுத்து 44வது வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, அது மாத்திரமல்ல, பின்னும் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் என் உத்தரவில்லாமல், உன் உத்தரவில்லாமல், பார்வோனுடைய உத்தரவு அல்லங்க, என் உத்தரவு அல்ல, பார்வோனுடைய உத்தரவு அல்ல, உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. எப்படி கொடுத்துட்டாரு? ஒருத்தவங்க கூட உன் காலையும் அசைக்கூடாது, அவன் கையை அசைக்கூடாது. யாரோட உத்தரவு இல்லாம? யோசேப். அப்ப எவ்வளவு பவர் அவருக்கு கொடுத்திருக்காரு பாரு. யோசேப்புக்கு எவ்வளவு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, யோசேப்பை ஆராதிக்கிற அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச கோளாறு தளறுதல் இல்லை, அதனால் அப்படியே தொங்கி ஆடி போயிடும். யோசேப்பு எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான், காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்ததால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான்னு பார்க்குறோம். அப்போ எப்பொழுதுமே தேவன் நம்மோடு கூட இருக்கணும். நம்முடைய நினைவாகவே அவர் இருந்தால் தான் இந்த உயர்வு. சரியா? இந்த நினைவு, அப்போ தான் அந்த உயர்வு. அதில் இன்னும் அழகான ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். அதில் 46வது வசனம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாக பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது, போதும், அவன் எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். கடைசி வசனம் 57. சகல தேசங்களிலும், இப்ப யோசேப்புடைய பதவி உயர்வு எப்படின்னா, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியால், பஞ்சம் இருந்ததால சகல தேசத்தாரும், எகிப்து தேசம் மாத்திரம் அல்ல, சகல தேசத்தாரும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்ப சகல தேசங்களிலும் யோசேப்பை எப்படி ஆண்டவர் வச்சிருக்காரு? உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யார்? ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா யாரும் தடுத்த முடியாது. ஆண்டவர் தடுத்தார்னா யாரும் எழும்ப முடியாது. சரியா? யாரும் எழும்ப முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு சில காரியத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பின்பாக சொல்கிறேன். யோசிப்பான், இன்றைக்கு நீங்கள் தேவன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கும். மூன்றாவதாக பார்க்க போகிறோம், நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள். வாசிங்க எரேமியா 29:12. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்போ நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் தரப்போறாராம். இந்த காலை வேளையில ஆலயத்தை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. ஏதோ ஒரு ஆர்டர் வரணும். கம்பெனி ஓனராக இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு நல்ல ஆர்டர் வரணும்னு நினைப்பீங்க. திருமணம் ஆகாதவங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல மாப்பிள்ளை வரணும் ஆண்டவரேன்னு நினைப்பீங்க இல்லையா? நல்ல படிக்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் இந்த வருஷம் நல்ல நான் மார்க் எடுத்து நல்லா பாஸ் ஆகணும், நல்ல கிரேடில் நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு நினைப்பீங்க. வியாதியோடு வந்திருக்குன்னா என்ன நினைப்பீங்க? அப்பா எனக்கு இந்த வழியெல்லாம் நீங்கள் நான் போதும், இது போதும் ஆண்டவரே, என் வழியை என்னை விட்டு தூரம் போடுங்கன்னு நினைப்பீங்க. வருமானம் இல்லாதவங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவரே எனக்கு நல்ல வருமானத்தை தாங்க, பதவி உயர்வை தாங்க ஆண்டவரே. இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்த்து இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்பா நான் இதான்ப்பா நினச்சி வந்தேன், எனக்கு சமாதானத்தோடு என்னை அனுப்புங்க. அந்த நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாம்? அவைகள் தீமைக்கல்ல, அது தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. ஒரு காரியம் உங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுறான்னா, ஒரு காரியம் நடக்காது, எல்லாம் ஒரு சூழ்நிலை அமையுதுன்னா அதில் என்ன இருக்கும்? தேவ சமாதானம் இருக்கும்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இதை அனுமதித்தார் என்றால் தேவ சமாதானம் இருக்கும். இது கர்த்தர் அனுமதிக்கலைன்னா நமக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ், ஒரு மனசே நிம்மதியாக இருக்காது, கஷ்டமாக இருக்கும். ஏதோ இது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கு, இது போனால் போதும் அப்படி இருக்கும். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார்னா அதில் அவருடைய சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறார், தீமைக்கானதல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் அவர் நினைச்சிருக்காரு. எதற்காக நினைச்சிருக்காரு? அவருடைய நினைவு என்ன? தீமையானதல்ல, உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியான நினைவுகள். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் எல்லா 3 காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். அது இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. 3 காரியத்தை மாத்திரம் சொல்லிக்க. நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் தலைமுறைக்கு இருக்கும். நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கும். நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அந்த தேவன் யாரை நினச்சிருக்காராம்? எத்தனை மணி நேரம் நினைக்கிறாராம்? நாம் சில இப்போ பாருங்கள், பாஸ்ட்டை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவர் ஃப்ளைட்டில் போகிறவருக்கு ஸ்தோத்திராண்டவரே பத்திரமா லேண்ட் ஆகணும்னு ஜெபம் பண்ணோம். போய் இறங்கிட்டார். அப்புறம் இப்போ இந்த செய்தி காலையில் தான் அவர் நினைக்கவே இல்லை. ஏன்? வேறு லைனில் நம்ம போயிட்டோம். மெசேஜ், பாட்டு, ஆராதனை அவர் நினைக்கல. அதான் மனுஷன் இல்லையா? ஆனால் ஆண்டவர் 24/7 எல்லா நேரங்களிலும் உங்களையும் என்னையும் நினச்சிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. அதனால தான் அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். ஹல்லேலூயா. 2 காரியத்தை ஏன் நான் அவர் உங்களை நினச்சிருக்காரு. நாம் என்ன அவர் நினைவை நம்ம செய்யணும். எப்போ அவர் நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொன்னார்னா அவருக்கு ஆசை இருக்குது. டேய், நான் மட்டும் உன்னையே நினச்சிட்டு இருக்கேனே. நாம் சொல்கிறோம்ல, ஏங்க ஊருக்கு போனீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டிங்களா? உங்களுக்கு அந்த நினைவு இருந்தால் தானே ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல வீட்டில். அப்படி சொல்லாத மாதிரி முழிக்கிறீங்க எல்லாரும். சொன்னதே இல்லையா கிறிஸ்டோ? சொல்கிறல்ல, அம்மா கிரேட்டா, ஏண்டி ஒரு ஃபோன் உனக்கு பண்ண முடியாது? நாங்கள் மட்டும் உன்னையே நினச்சிட்டு இருக்கணுமா சொல்கிறோம்ல. அதுதான் இந்த ஆண்டவரும் ஆசைப்படுறார் பாருங்க. நம்மளை போலவே அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆனால் நாம் அவரை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு எதை சொல்கிறாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, அவரை நினைவு கூறும்படி எதை அவரை குறித்து நினைவு கூறணுமா? எது? கர்த்தருடைய பந்தி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியே என்ன பண்ணோம்? நம்ம நினைவு கூறணும். அப்போஸ்தலர் காலத்தில் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். வீடுகள் தோறும் டெய்லி ப்ரேயர் நடக்கும். ப்ரேயர் நடக்கும் போதெல்லாம் விசுவாசிங்க ஒன்றா கூடி அங்கே கர்த்தருடைய பந்தி ராபு வச்சிடும். அப்போ திராட்சை ரசம், அவங்க அனுதினமும் அந்த மரணத்தை திரிக்கும்படியாக அதை நினைவு கூர்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு மாதத்தின் ஒரு நாள், முதல் வாரம் 1ஆம் தேதி அல்லது முதல் வாரத்தில் அந்த கர்த்தருடைய பந்தி இருக்குது. அது ஆண்டோட வார்த்தை சொல்லுது. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஏன்னா அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25 இதே நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதத்திலும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மாதம் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் கர்த்தருடைய பந்தியிலே அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம புசித்து பானம் பண்ணணும். ஏன்னா அதுக்குள்ளே தான் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய உடன்படிக்கையின் ரத்தம் அதை நம்ம புசித்து. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. தேவனால் கழுவப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் சபையில் அது கொடுக்கப்படுது. எல்லாருக்கும் கிடைக்குதா? இங்கேயே இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க வெளியே இருக்காங்க, பார்த்துருக்கீங்களே. எனவே எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. எனவே அந்த பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டேன்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இதுவரை எனக்கு தெரியல, அது ஒருவேளை நான் அதை மறந்துருக்கலாம், எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்களாவது கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இனிமேல் நான் மிஸ் பண்ண மாட்டேன். சில சமயம் நான் பாருங்கள், வியாதி வந்தாலும் அந்த நாளுக்கு வந்துடணும்.
வியாதி விளைவின்னு இருந்தாலும் அந்த நாளில் கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி நீ என்னை நினைக்கிறேன்னா அந்த நாளில் பங்கு பெற்றுக்கொள்ளுமா. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தே ஆலயம்தான் நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் சிஎஸ்சி ஆலயத்தில் இருந்தாலும் சரி. ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சாந்தூர் சபையில் பாஸ்டரோட வளர்ந்த அந்த சபைக்கு நாங்கள் பிரசங்கத்துக்காக போயிருந்தோம். அப்போ ஆராதனை நானும் பாஸ்டரும் முடிச்சுட்டு பாஸ்டர் செய்தி கொடுத்தார். முடித்த உடனே கர்த்தருடைய பந்தி அன்னைக்கு மாதத்தின் முதல் வாரம் அது இல்லை முதல் வாரத்தில் அவங்க 2வது வாரம் அதை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. அந்த 2வது வாரத்தில் நாங்கள் போய் உட்கார்ந்துருந்தோம். அப்போ அவங்க அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன் அங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் யார்? சிஎஸ்ஐ கிறிஸ்டின் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, எடுக்கவே மாட்டாங்க, தெளிப்பு ஞானஸ்தானம். அப்போ அந்த ஐயரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பாஸ்டரோட ரிலேட்டிவ் தான் எல்லாருமே. அங்கே முன்னாடி உட்காந்தது அத்தனை ஐயரும் அவங்க சொந்தக்காரர் தான், கீழே உட்காந்துருக்கவங்க அத்தனை பேரும் அவங்க சொந்தக்காரர் தான். உடனே டக்குன்னு நாங்கள் என்ன நினச்சோன்னா 2 பேர் போய் முழங்கால் படிக்கிட்டோம். ஏன் நான் அவர் ஞானஸ்தானம் எடுக்காத ஐயரா அப்படிலாம் நாங்கள் நினைக்கல. ஏன் ஆண்டோட வார்த்தைகள் சொல்லுது, சோத்திரமனே அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிதுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஏசப்பாவுடைய சரீரம், அதை கனவீனப்படுத்தக்கூடாது. அவருடைய ரத்தம், அதை நம்ம கனவீனப்படுத்தக்கூடாது. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிற்கப்பட்ட சரீரத்தை புசித்து பானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்தவொடனே அப்படியே ஐயருங்களே ஆச்சரியப்பட்டாங்க. பெந்தகோஸ்தே பாஸ்டர்னாவே ஒரு ஹோலி மாதிரி தானே அவங்களுக்கு. அதனால் சுரேஷே வந்தாச்சு, அவங்க மிஸ்ஸஸும் வந்துட்டாங்கன்னு ஒரே சந்தோஷம். அந்த ஊருக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு அது கேள்விப்பட்டோம். எனவே நான் என்ன சொல்கிறேன், சபை பாகுபாடு இந்த விஷயத்தில் வேண்டாம். நீங்கள் எந்த ஆலயத்தில், எந்த கிராமத்தில், எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த நாள் கர்த்தருடைய பந்தி இருக்குன்னா அதில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அது அவருடைய சரீரமாக இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் கூட நினைவு கூறுதலை குறித்து பார்க்குறோம். சங்கீதம் 34 முடிக்க போகிறேன், இதுதான் கடைசி. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகூறுதலை கொண்டாடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி, அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், பாடுங்க. கீர்த்தனை என்ன அர்த்தம்? நல்லா பாடி ஆராதிங்க. அவருடைய பரிசுத்தத்தின் நினைவுகூறுதலை, அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல்னா என்ன? பரிசுத்தத்தின் நினைவு கூறுதல்னா என்ன? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பப்போ பாவத்தில் போனவங்க தானே, விழுவாங்க, எழும்புவாங்க, திருப்பி ஆண்டவர் அப்படியே ஒரு வாதியை அனுப்புவார், அப்புறம் திரும்பி பரிசுத்தமாவாங்க, திரும்பியும் விழுவாங்க. அதே தான், நம்மை போல தான் அவங்க, அவங்கள போல தான் நாமும் இல்லையா? இன்றைக்கும் நம்ம அப்பப்போ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு கீழே விழுந்து திருப்பி கர்த்தருடைய பந்திக்கு வரும்பொழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தம் பண்ணுங்கம்மா. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகர் யாருமே இல்லை. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறது. யாராவது பரிசுத்தமாக இருக்காங்களா? கேட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நாம் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த விக்கிரகத்துக்கு நேரம் அவங்க ஆடுற கொண்டாட்டத்தை பார்த்து அவங்கள ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். நோ, நெவர், இல்லவே இல்லை. அவங்க ஜாலியாக இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் அதை செய்கிறாங்க. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் பரிசுத்தற்கென்றே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவனை நாம் பரிசுத்தமாக ஆராதிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி விசேஷமாக நீங்கள் கற்றுக்கொள்ள நான் ரொம்ப உங்களுக்கு சொல்லித்தரணும்னு விரும்புகிறேன். நீங்கள் பரிசுத்தத்தை விரும்பணும், அப்போ தான் அந்த பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும். உடனே நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கே ஒரு நிலையில் ஆண்டவரை பார்த்தா வெக்கமாக வரும். நம்முடைய தேவனுடைய கரத்தில் எல்லாம் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாமே நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. நாம் எதையுமே என்ன பண்ணக்கூடாது, வாங்க மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சுதந்திரிக்க தேவன் நமக்கு பலன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்ம தேவன் பரிசுத்தத்தின் தேவன். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது என்னன்னு அவர் சொல்ல போகிறோம்? பரிசுத்தர். இங்கே நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு போனால் தான் நீங்கள் பரிசுத்தர் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த பரிசுத்தத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா, என் வாயில், என் நாவில், என் உள்ளத்தில், என் சிந்தனையில், என் செயலில், என் பார்வையில், என் நடத்தையில், கயரத்தின் கிரிகளில் எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட தரப்பா. நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். அந்த நினைவு கூறுதலை நான் கொண்டாடுறேன்ப்பா. என்னை என்னைக்கு ஹோலியாக பரிசுத்தமாக மாற்றுவீங்கன்னு கேளுங்க. ஏனென்றால் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மை அவ்விதமாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதுதான் பாருங்களேன். அதே ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 103 8-10. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். நம்முடைய பாவம் அவரை விட்டு தூரம் அனுப்புது. இமைப்பொழுது நம்மளை தூக்கி போட்டுறார், கை விட்டுறார். உடனே என்ன பண்றாரு? உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வாதை கொடுத்து தூரம் அனுப்புவார். வியாதி வரும்பொழுது அப்படியே அனுப்பி விட்டுருவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு? நம்ம பிள்ளைகளை சிரிச்சுக்கிறோம்ல, நல்லா 2 அடி அடித்து தூரம் அனுப்புகிறோம். ஆனால் அவனை விட்டு தூரம் வர்றதில்ல, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தேம்பி எங்கே ரொம்ப அழுதுருவானோ, ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்களோ. இல்லை, குழந்தைகள் அப்படி தானே, பெற்ற தாய் தகப்பன் அவங்கள கண்ணோட்டமாக பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் 103 8-10 வரைக்கும் பார்க்குறோம். கர்த்தர் உருக்கமும் ஏன்னா பாவம் செய்த போது அவர் வெறுத்து விடாம நம்மளை என்ன பண்றாராம்? அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார், என்றைக்கும் அவர் கோபம் கொண்டார். அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அடுத்தது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. எனவே இது மீண்டும் அந்த பாவத்தை, இவ்வளவு இரக்கமுள்ள தேவன் தானேன்னு சொல்லிட்டு நம்ம மீண்டும் பாவம் செய்து கொண்டே இருப்போமானால் நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. எந்த ஆசீர்வாதங்களையும் உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுமி நின்று நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை நான் விரும்புகிறேன், அந்த பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை நான் கொண்டாட விரும்புகிறேன்ப்பா. எனக்கு ஏழை, எனக்கு பலன் இல்லை, நான் மனுஷி தான் விழுந்து போகிறேன் அப்பப்போ. ஆனாலும் என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லுங்கள். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நம்ம யாரும் தேடாத நாட்களில், உளையான சேற்றிலிருந்த நாட்களில் தேவன் நம்மை தேடி வந்து அவர் கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து இந்த நாளிலே நம்மை ரட்சித்து வைத்தாரோ, அந்த தேவன் எவ்வளவு உண்மையில தேவன். அவர் எவ்வளவாய் உன்னை நினைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் ஏன் உங்களை நினைக்கிறார்? அவர் ஏன் நம்மை நினைக்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நினைக்கிறார். ஓ, ஹல்லேலூயா. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று முதல் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் தர வல்லவர். உயர்ந்த பதவி வேணுமா? வேலையில் ப்ரமோஷன் வேணுமா? எல்லாம் உங்கள் வீட்டை தேடி உங்களுக்கு வரும். உங்கள் ஆர்டர் உங்கள் வீட்டை தேடி வரும். தேங்க்யூ ஜீசஸ். ஏற்ற துணை இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? ஓ, இன்னும் எனக்கு திருமணம் ஆகலையே, எத்தனை நாட்கள் நான் காத்திருப்பதுன்னு நினைக்கிறீங்களா? ஏற்ற துணையை கர்த்தர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய நினைவே நீங்கள் தான். உங்களை தான் அவர் நினச்சிக்கிட்டே இருக்கார். என் மகளுக்கு ஒரு துணை தேவை. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை வாய்ப்புகள் உன்னை தேடி வர ஆண்டவர் உதவி செய்வா. உங்களை தேடி வரும். ஓ, நீங்கள் உட்கார்ந்தா போதும், ஆர்டர், புது ஆர்டர்கள் உங்களை தேடி வரும். Thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை நினைத்த கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம், ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மீது நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்திருக்கிறது. உங்களை உயர்த்த விரும்புகிறார். உங்கள் தலைமுறை மட்டும் உங்களை ஆசீர்வதித்து விரும்புகிற கர்த்தர். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை கொண்டிருக்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீங்க என்ன எதிர்பார்த்து
வந்திருக்கீங்களோ அந்த நினைவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஓ, வாய் தந்து சொல்லாமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீர், என் நினைவாய் இருக்கிறவன் நீர், என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவன் நீர். ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, உண்மையே நம்பி இருக்கிறேன். ஓ, நீங்க தான்ப்பா என் பெலை, நீங்க தான்ப்பா என் கோட்டை, என் தஞ்சம், அடைக்கலம் நீங்க தான். உங்களை தவிர இந்த நம்பிக்கை இந்த உலகத்துல எனக்கு இல்லப்பா. இந்த உலகத்திலே நான் யாரையும் நம்ப முடியல. என்னை உருவாக்கினவர் நீர், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை அறிந்தவர் நீர். தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோபு எப்பெல்லாம் தேவனை விட்டு அப்படியே தூரம் போறாரோ அப்பெல்லாம் சலித்து போன நேரத்திலாம் தேவன் அழகாய் பேசும். வீட்டில் போய் நீங்கள் ஏசாயா 43, 44 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எவ்வளவு அழகாய் ஒரு மனுஷன் ஒரு அப்பா மகனோடத்தில் பேசுவது போல கட்டி அணைத்து பேசுவான். தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓ, இரட்டிப்பான நன்மையை தர விரும்புகிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை உயர்வை தர விரும்புகிறார். ஓ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ, ஹல்லேலூயா. 1000 மடங்கு எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஓ, ஒரு நாள் ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதபடி ஆண்டவரே பல நன்மைகளால் எங்களை நிரப்புகிற கர்த்தர் இன்றைக்கு எங்களை நினைச்சிருக்கீங்க. உங்களுக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்றென்றும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்றென்றும் ஆசீர்வதிப்பார். நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும், நீங்க அவர் நினைச்சா நம்ம வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்றென்றும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்றென்றும் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. நீங்கள் நினைச்சாதான் நாங்கள் வாழ முடியும், நீங்கள் நினைத்தாதான் உயர முடியும். ஆனால் இந்த காலவெளியில் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், பிடித்து கொள்ளுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களை நீ நினைச்சிருக்கீங்க, எங்களை ஆசீர்வதித்து வருகிறீங்க. சபையாக உம்மை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வருகிறோம். அநேக ஆசீர்வாதங்களை கண்டு உமக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். பலவீனம் வியாதியோடு வந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு பூரண விடுதலை தந்து கர்த்தர் நீர் அனுப்புவீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, ஊழியத்துக்கு கடந்து சென்றதான ஆண்டவரே பாஸ்டருக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் கரம் உடைய மகனோடு இருக்கட்டும், உடன் சென்ற ஊழியரோடு இருக்கட்டும். சுகபத்திரமாய் எங்கள் மத்தியிலே மீண்டும் கொண்டு வந்து ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.